Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அரசியல் விமர்சகர் திரு செந்தில்வேல் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். இப்போ வரக்கூடிய 2026 தேர்தல் வித்தியாசமா இருக்கும் அப்படின்றதா எல்லாருடைய பார்வையாக இருக்கும். தொடர்ச்சியா அதுதான் சொல்லிட்டு வராங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமியோட முன்னெடுப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, எல்லா கட்சிகளுமே ஆட்சி அதிகாரத்தை நோக்கித்தான் நகர்கிறார்கள், வலிமையான கூட்டணியை கட்டுவதற்கு விரும்புகிறார்கள். அந்த அடிப்படையில் மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அது போன்ற முயற்சிகளை செய்வது அவருடைய உரிமை. ஆனால் இங்க என்ன சிக்கல் வருது அப்படின்னா, அவர் ஒவ்வொரு நேர்காணலிலும் அவர் சொல்லக்கூடிய கருத்துக்களில் இருந்து அவரே ஏன் முரண்படுகிறார் அப்படிங்கறதுதான் என்னை போன்றவர்களுக்கு விளங்கிக் கொள்ளவே முடியாத ஒன்றாக இருக்கிறது. நீங்க சமீபத்தில் ஒரு ஆங்கில நாளேட்டிற்கு அவர் அளித்த பேட்டி, அதனுடைய தமிழாக்கம் அனைத்து பத்திரிகைகளிலும் வந்திருந்தது. நான் அதில் 2 வரியில மட்டும் சொல்றேன். 2026 தமிழக மக்கள் ஒற்றை கட்சி ஆட்சியை மட்டுமே எதிர்பார்க்கிறார்கள். திமுகவை தோற்கடிக்க அனைத்து ஒத்த எண்ணம் கொண்ட கட்சிகளும் அஇஅதிமுகவுடன் கைகோர்க்க வேண்டும். ஒத்த கருத்துடைய கட்சிகள் எங்களுடன் கூட்டணிக்கு வரலாம் என்ற கருத்து விஜயின் தமிழக வெற்றி கழகம் மற்றும் சீமானின் நாம் தமிழர் கட்சிக்கும் பொருந்தும். அவர்களும் எங்களுடன் கூட்டணியில் இணைய வேண்டும் அப்படிங்கிறாரு. இப்ப நீங்க இதை சொல்லிட்டு அப்புறம் நாங்க நான் அழைக்கவே இல்லை, அவங்களை நாங்க எப்பாவது அழைச்சோமா அப்படின்னு கேட்கிறாரு. அவர் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வரைக்கும் அழைத்ததை நம்ம எல்லாருமே பார்த்தோம். ஒரு நாள் முன்பாக கம்யூனிஸ்ட் கட்சிகளை கடுமையாக விமர்சிக்கிறார். அடுத்த நாளே கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு நாங்களா இருந்தா ரத்தன கமலம் விரித்து வரவேற்போம் பாரு. அடுத்த நாளே கம்யூனிஸ்ட் கட்சிகள் நாங்க எங்க அழைத்தோம் அப்படிங்கிறாரு. அவரு தொடர் தோல்விகளால் கட்சிக்குள் எழுந்திருக்கக்கூடிய நெருக்கடி, சிக்கல்கள், ஒரு வெற்றியை கண்டிப்பாக நிரூபித்தே ஆக வேண்டிய நிர்பந்தம் இதெல்லாம் அவருக்கு இருக்குது. அது ஒருவேளை அவருக்கு ஒரு பதட்டத்தை தந்திருக்கிறதோ அப்படின்னு தான் எனக்கெல்லாம் தோணுகிறது. காரணம், இயல்பாக அவருக்கு என்று அமைந்த கூட்டணி அல்லது அமைவதற்கான வாய்ப்புள்ள கூட்டணியை பற்றி அவர் சிந்திக்கவே இல்லை. எனக்கு முன்பாக பேசிய துரைக்கண்ணா கூட அதை குறிப்பிட்டாரு. நான் பலமுறை அதை குறிப்பிட்டிருக்கேன். புதிய தலைமுறையிலுமே குறிப்பிட்ட நேர்பட பேசியலும் அஇஅதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக, தமாக உள்ளிட்ட கட்சிகள் அடங்கிய ஒரு கூட்டணி அப்படிங்கிறது அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு நேச்சுரல் அலையன்ஸ் மாதிரி தான். ஏற்கனவே இருந்திருக்கிறார்கள். அவ்வாறான ஒரு கூட்டணி எளிதில் அமைவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஆனால் அந்த கூட்டணிக்கான எந்த முயற்சிகளையும் அவர் எடுக்காமல் திரு விஜய், திரு சீமான் உள்ளிட்டவர்களை அவர் அழைப்பது அப்படிங்கிறது, அவர்கள் அதை மறுப்பது என்பது அது அஇஅதிமுகவை பலவீனப்படுத்தும் என்று அவருக்கு புரியலையா? அதிமுக கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் அது சோர்வடைய செய்யும் அப்படிங்கிற புரிதல் இல்லாமல் அவர் இது போன்ற அரசியல் நகர்வுகளை செய்கிறாரா அப்படிங்கிற கேள்விதான் மீண்டும் எங்களை போன்றவர்களுக்கு எழுகிறது. எடப்பாடி பழனிசாமியுடைய கருத்து ஒவ்வொரு முறையும் மாறிக்கொண்டே இருக்கிறது. அதில் முதலில் அவர் உறுதியாக இருக்க வேண்டும் அப்படின்ற கருத்தையும் முன் வச்சிருக்கீங்க. இணைப்பில் பேசுவதற்காக நன்றி திரு செந்தில்வேல். Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.